என்னாச்சு? ஜாமீன் வாங்கியாச்சா? இல்ல சார், அது வந்து யோ, இந்த வக்கீலால முடியாததுனால தான் ஒன்ன வச்சேன். நீ அதே சொல்ற? சார், அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். நான் இப்போ வந்தது வேற ஒரு விஷயமா சார். என்ன விஷயம்? அஞ்சலி மேடம் உங்களுக்கு அஞ்சலி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னையா சொல்ற? என்ன சொல்ற நீ? ஆமா சார், ஆமா. இந்தாங்க பாருங்க, பாருங்க, இந்தாங்க பாருங்க. அஞ்சலி, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. என் அஞ்சலி என்ன அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற மாட்டா. இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் கேட்க மாட்டா. யாரு யாரு பார்த்த வேலை இது? என்ன ஏதாவது டிராமா பண்றாங்களா? இல்ல அவள நோட்டீஸ் அனுப்ப வைக்கிறாங்களா? கண்டிப்பா இது அவளோட முடிவா இருக்காது. அவங்க தான் சார் அனுப்பியிருக்காங்க. இங்க பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன உடனே வெளியில எடு. நான் வெளியில வந்தே ஆகணும். என்னங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையா? சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எப்படியா பொறுமையா இருக்கிறது? எனக்கு எனக்கு அஞ்சலி தான் எல்லாமே. அவளுக்காக தான் நான் இங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. சார், அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? என்ன போட்டிருக்காங்க? சார், உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எதையுமே இதுல மென்ஷன் பண்ணல சார். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பிரியணும்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன்ல. இல்ல இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். அஞ்சலியை என்னை விட வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. நான் அவளை நேர்ல பார்த்து ஒரே ஒரு தடவை மீட் பண்ணி என் மனசுல இருக்கிற காதல வெளிப்படையா சொன்னா அவ கண்டிப்பா மாறுவா. சீக்கிரமா ஜாமீன்ல வெளியில எடுக்கிறியா இல்ல இந்த ஜெயில உடைச்சிட்டு வெளில வர? சார் 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 சார், அவசரப்படாதீங்க. உங்க மேல டெரரிஸ்ட் கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் பெயிலே கிடைக்காது. கண்டிப்பா நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன் சார். சீக்கிரமா என்ன ஜாமீன்ல எடுக்க பாரு. இல்லனா அது உனக்கும் நல்லதில்ல, ஜெயில என்ன சுத்தி இருக்கிற எவனுக்கும் நல்லதில்ல. சீக்கிரம் போயா. சார், அந்த போ. அஞ்சலி, தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு புரியல உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைச்சு கேக்குறீங்க? அதாவது நீங்களும் துளசியும் மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு வெளியில சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவே இல்ல. எனக்கு அது நல்லா புரியுது. ரொம்ப நாளா இத மனசுலயே வச்சிட்டு இருந்தேன். இத பாருங்க, உங்க மேல துளசிக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, நிறைய அன்பு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் காதல மாறணும்னா நீங்க தான் போன்ல பேசுற ஃப்ரெண்ட் அவகிட்ட ஓபனா சொல்லிடுங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிரும். ஆகாது, வேண்டாவே வேண்டாம். அத பாத்துக்கலாம். ஐயோ வெற்றி, இத பாருங்க, ஆரம்பத்துல எல்லாம் சரிதான். துளசி அப்ப உங்களை வெறுத்துட்டு இருந்தா. அதனால செய்ய வேண்டிய உதவி எல்லாம் யாரோ ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்ல எல்லா உதவியும் நீங்க அவளுக்கு பண்ணிருக்கீங்கல்ல மாப்ள. நீங்க தான் அதுன்னு தெரிஞ்சா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும்ல. அது நல்லது தானே? சொல்றத கேளுங்க. இருக்குங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கா? இருக்கு. மரியாதை இருக்கு, நிறையவே இருக்கு. அது காதலா மாறும்போது மாறட்டும். நாமளா கொண்டு போய் அதை வந்து திணிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. இல்லத்த நான் அதை பண்ண இதை பண்ண உதவி பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது. அது அவங்கள காயப்படுத்துற மாதிரி இருக்கும். வேண்டாம். ஆனா அப்படி நினைக்காதீங்க. எப்படி நினைக்கிறது? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுருங்க, இது முக்கியம் இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம். அஞ்சலியோட வாழ்க்கையை சரிப்படுத்தணும், பாட்டியோட உடம்ப சரிப்படுத்தணும். அதை முதல்ல இப்ப பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் சரிதான். சரிதான்ல? இருந்தாலும் உங்க வாழ்க்கை சரியாகணும். அதெல்லாம் சரியாயிடும். அது நடக்கும்போது நடக்கட்டும். நீங்களா இருக்கீங்க, விட்டுருவீங்களா? நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? என்ன சொல்லு. சரி, உன் பொண்டாட்டி மனசுல இடம் பிடிச்சியா இல்லையா? துளசி உங்ககிட்ட லவ் சொன்னாங்களா இல்லையா? டேய், என்னடா பாக்குற? என்கிட்ட ஐடியா எல்லாம் கேட்டியாடா? ஏதாவது நடந்ததா இல்லையா? உன்கிட்ட ஐடியா கேட்டேன்ல, மொத்தமா ஊத்திக்கிச்சு. சரி,
இப்ப வேற ஏதாவது ஐடியா கொடுக்கட்டுமா? உன் காலில் விழுறேன், தயவு செய்து விட்டுரு. நீ பூமர் மாதிரி ஒரு ஐடியா கொடுப்ப, வேண்டாம். அது நான் சொதப்பினாலும் நானாவே சொதப்பிக்கிறேன். யாரோட ஐடியாவும் நான் இரவல் வாங்குறதா இல்ல. சரி, நான் ஒரு தியரி சொல்றேன், அதுபடி நடந்துக்க, சரியா? சரி சொல்லு. அதாவது ஏதாவது ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு நிறைய அன்பு இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த வெளியில சொல்லாம இருக்காங்கன்னா அது எப்ப வெளியே வரும்? டேய், ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கேன்ல, சரி, வா வா வா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போ தன்னை அறியாம அதெல்லாம் வெளியில வரும். அப்படியா? ம், ம். இது பாரு, நான் உன்னை சொல்லட்டுமா? நீ காணாம போன அன்னைக்கு துளசி எப்படியெல்லாம் துடிச்சு போனாங்க தெரியுமா? நிஜமாவா? பின்ன உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு அன்னைக்கு தாண்டா எனக்கே புரிஞ்சுது. அதே மாதிரி உன் மனசுல எவ்வளவு காதல் வச்சிருக்கன்னு அவங்களுக்கு புரிய வைடா. இங்க பாரு, வேற ஏதாவது சம்பவத்தை பண்ணி அவங்க மனசுல இருக்கிற காதலை வெளியில கொண்டு வா. பல சம்பவங்களை நான் பண்ணி அப்படி இப்படி சுத்தி மூக்க தொட்டு சுத்தி வச்சு சொல்லியிருக்கேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. இங்க பாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நெத்தில அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடணும். அதெல்லாம் சரிண்ணா, நானும் அப்படி இப்படின்னு ஐடியாலாம் பண்ணி பக்கத்துல தைரியமா போயிடுறேன். பக்கத்துல போன கால் ஆட்டோமேட்டிக்கா பரதநாட்டியம் ஆடுது, வாய் படபடன்னு டைப் அடிக்குது. இது வைன. டேய், அவங்க நீ ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு இல்ல, உன் பொண்டாட்டி, சரியா? பொண்டாட்டி கிட்ட காதல சொல்றதுக்கு தயங்கினேன்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டம்டா. டேய், தைரியம் இருக்கிறது தான்டா லவ் பண்ண முடியும், லவ்ல சக்சஸும் பண்ண முடியும். தைரியம் இல்லாதவன் கடைசி வரைக்கும் டைப் ரைட்டிங் தான். கல்யாணம் ஆனாலும் ஒன் சைடு தான். பாத்துக்க, நீயே பாத்துக்க.